ஒரு நேர்காணலாக சில இப்போ தேர்தல் காலம் வந்திருக்கு இல்லையா, அதனால எல்லா வியூவர்ஸ்க்கும், நம்ம சேனலை பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகள்லேருந்து சில கேள்விகள் என்னோட கிளாரிஃபிகேஷன் as well as நம்ம சேனலை பார்க்குற வியூவர்ஸோட ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக அவங்கக்கிட்ட இப்போ நம்ம உரையாட வந்திருக்கோம். வணக்கங்க ஐயா. வணக்கம். இப்போது எலெக்ஷன் வந்து இப்போ நெருங்கிக்கிட்டு இருக்கு. இப்போது டிஎம்கே வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஆட்சிக்கு இப்போ திருப்பி ஆட்சிக்கு 2021 மேனிஃபெஸ்டோவில் பார்த்தீங்கன்னா நிறைய வாக்குறுதிகளை கூறியிருந்தாங்க. அதில் முக்கால்வாசி வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றிக்கிறதாகவும் ஒரு மேடை பேச்சுகளையும் அவங்க சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம இப்போ சொல்ல போனோம்னா, விலைவாசியை நாங்கள் குறைச்சிருக்கோம், ரொம்பவே முன்ன இருந்த ஆட்சியோட நாங்கள் விலைவாசியை இப்போ நாங்கள் கம்மி பண்ணி வச்சுருக்கோம்னு சொல்கிறாங்க. இதில் உங்கள் கருத்து என்னங்க ஐயா? மொத்தத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படணும் அப்படிங்கிற நிலையை வந்து மக்கள் விரும்பி இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால், திமுக ஆட்சிக்கு வந்த பின்னால் எல்லா விலையுமே 3 மடங்கு 4 மடங்கு கூடியிருக்கு. இப்போ நீங்கள் சாதாரணமாக அரிசி, பருப்பு, எண்ணெய், இப்படி சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களில் வந்து அன்றாடம் உபயோகிக்கக்கூடிய எல்லா வகையான உணவுப் பொருட்களும் விலை ஏறி இருக்கு. அப்படி நம்ம சொல்ல முடியாது. தக்காளி, வெங்காயம் எல்லாம் வந்து ரேஷன் கடையில் திமுக ஆட்சியில தானே வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க, விலையை வந்து கம்மி பண்ணுறோம் அப்படின்ட்டுன்னு. இல்லையே, எந்த ரேஷன் கடையிலையும் தக்காளி வெங்காயம் கொடுக்கல. தக்காளி வெங்காயம் விலை அதிகமாக இருக்கிற நேரத்தில் 1 நாளோ 2 நாளோ கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பெரிய விளம்பரம் இருந்தது. அந்த விளம்பரத்தில் அமைச்சரே போய் இருந்து நாங்கள் தக்காளியை கொடுக்குறோம், வெங்காயத்தை கொடுக்குறோம், அப்புறம் தெருவா வெங்காயம் விற்கும், தக்காளி விற்கின்றாங்க. அப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் அது முடிஞ்சு போச்சு. உழவர் சந்தை வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் வந்து மாவட்டத்தில் எல்லா மாவட்டத்திலையும் வந்து கலைஞர் ஆட்சியில் தானே உழவர் சந்தை கொண்டு வந்தாங்க. உழவர் சந்தை கொண்டு வந்தாங்க. அதை நாங்கள் மேம்படுத்தி மக்களுக்கும் உழவர்களுக்கும் நேரடியாக தொடர்புல அந்த உழவர் சந்தையில் காய்கறி வந்து ரொம்ப குறைந்த விலைக்கு கிடைக்கும், இடைத்தரகர்கள் இல்லாமல் குறைந்த விலைக்கு கிடைக்கின்றாங்க. எங்கே அதை உருவாக்கியிருக்காங்க? உழவர் சந்தை நடக்க முடியாமல் இருக்குன்னு உழவர்கள் எல்லாம் வந்து காய்கறிகளை ரோட்டில் கொட்டி போராட்டம் பண்ணுனதை நம்ம வலைதளங்கள்லையும் தொலைக்காட்சிகள்லையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். இப்போ நம்ம சக்கரை ஆலைகளை எடுத்துட்டால், சுகர் கேன் மில்ல அவங்களுக்கு இருந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டியால சரி, இல்லை தனியாருங்க மில்லையும் அவங்களுக்கு இருந்த பெண்டிங் பேமெண்ட் என்னென்ன அவங்களுக்கு வர வேண்டியது எல்லாமே திமுக ஆட்சி வந்து செட்டில் பண்ணி கொடுத்துருக்கு இல்லையா அவங்களுக்கு எல்லாருக்கும் சக்கரை ஆலைகளுக்கு. இல்லை, நீங்கள் கேட்குறதெல்லாம் எப்படி இருக்குன்னா, திமுக ஆட்சி சொன்னதை எல்லாம் செஞ்சுட்டா மாதிரியும், நாங்கள் ஏதோ வந்து அவங்க செய்யலைங்கிற எந்த இதில் வந்து எந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் இல்லை எந்த மில்லில் விவசாயிகளுக்கு முழுமையாக செட்டில் பண்ண நம்ம வலைதளத்தில் பார்க்குறோம். அதே மாதிரி முதலமைச்சர் மேடைக்கு மேடை சொல்றாரு, முதலமைச்சர் பேசுவார், அமைச்சர்கள் பேசுவாங்க. மக்கள் மத்தியில், விவசாயிகள் மத்தியில், கோஆபரேட்டிவ் சொசைட்டி நடத்துகிறவங்க மத்தியில், மில்லு ஓனர்கள் மத்தியில் நீங்கள் கேட்டு பாருங்க என்ன நிலை இருக்குண்டு. ரொம்பவும் மோசமான நிலையில் இருக்கு. எந்த நிலவரமே சரியாக நடக்கலைங்கிறது தான் குற்றச்சாட்டே. அதே மாதிரி தமிழ் மொழியையும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செம்மொழி பூங்காலேருந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூட் வரைக்கும் அமைச்சது வந்து கலைஞர் பீரியட்ல தானே. அந்த மொழிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அவர் தானே அதை பண்ணது. நீங்க சொல்றத பார்த்தா கலைஞர் இல்லை பிறக்கிறதுக்கு முன்னாலேயோ இல்லை கலைஞர் இல்லாத போதோ தமிழே யாரும் பேசலையா? இப்ப திருவள்ளுவர் எடுத்த ஸ்டெப் அளவுக்கு எந்த ஆட்சியும் எடுக்கல இல்லையா மொழிக்கு? இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க அதாவது கருணாநிதி வந்ததுனாலயோ இல்ல கலைஞர் வந்ததுனாலயோ இல்ல திமுக ஆட்சி வந்ததுனாலதான் மக்களே தமிழ் பேசுறாங்க, இல்லைன்னா தமிழே பேசியிருக்க மாட்டாங்கிற மாதிரி இருக்கு உங்களுடைய கூற்று. ரொம்ப கேளிக்கையா இருக்கு. திருவள்ளுவர் என்ன கருணாநிதியை கேட்டா திருக்குறள் எழுதினாரு? இதெல்லாம் என்ன பேச்சு? எதுக்காக இப்படி எல்லாம் கேட்குறீங்கன்னு தெரியல. ஒருவேளை திமுகவோட உங்களுக்கு ரொம்ப உடன்படிக்கையா இருக்கோ என்னவோ, எனக்கு அதுவும் தெரியல. அதனால தமிழுக்கு நாங்க செஞ்சோம் நீங்க செஞ்சோங்கிறத விட, தமிழ் மக்கள், அதாவது வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய தமிழ் மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இவங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உலகம் பிறந்ததுலேயே மூத்த குடியாக தமிழ் குடி இருக்கு, தமிழ் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான சான்றுகள் இருக்கு. ஐயன் திருவள்ளுவர் வந்து எல்லாத்தையுமே சொல்லி இருக்காரு. அதே மாதிரி சமயம் வளர்த்த பெரியோர்கள்,
அவங்க எல்லாமே திருப்பாவை, திருவன்பாவை, இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாருமே எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களுமே தமிழை வளர்த்துருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா இவங்க எல்லாருமே தமிழர்கள். அதனால தமிழர்கள் இல்லாதவர்கள் இன்னைக்கு வந்து தமிழில் எந்த தமிழுக்கு சொந்தமே இல்லாதவர்கள், மாற்று மொழி பேசக்கூடியவர்கள் கூட இங்க வந்து இப்ப தமிழ் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுமே என்ன சொல்றாங்க, ஈழ தமிழர்களுக்கும் அவங்க தானே குரல் கொடுத்துருக்காங்க. அவங்க மேனிஃபெஸ்டோல அதிகம் தானே சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன வந்து அநீதி நடந்ததோ, வார் கிரைம்ஸ் என்னென்ன நடந்ததோ, ஹியூமன் ரைட்ஸ் என்னென்ன அங்க வந்து பாதிக்கப்பட்டதோ அனைத்துக்கும் அவங்க குரல் கொடுத்துருக்காங்க இல்லையா டிஎம்கே ஆட்சியில். எப்படி ஒரு அரை நாள் போய் மெரினா பீச்சில் படுத்து தூங்கிட்டு இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும், நான் பேசிட்டேன் சென்ட்ரல் கவர்மெண்டோட, எல்லாமே சரியாயிடுன்னு சொல்லிட்டு 1,65,000 பேரை அன்னைக்கு கொலை கொண்டது கருணாநிதி ஆட்சியில். கருணாநிதியினுடைய தவறால அவர் வந்து திமுக வந்து அப்ப காங்கிரஸோட கூட்டணி, சிதம்பரம் வந்து மத்தியில் அமைச்சராக இருக்காரு. நாங்கள் அந்த கூட்டணியிலிருந்து டிஆர் பாலு அமைச்சராக இருக்கிறாங்க. நாங்கள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்துருவோம்னு அன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா இந்த 1,65,000 பேர் படுகொலை நடந்திருக்காது. வேலுப்பிள்ளை பிரபாகரன் போன்றவர்கள், அவர்கள் குடும்பங்கள் அழிஞ்சிருக்காது. இலங்கை தமிழர்களுக்கு நீதி கிடைச்சிருக்கும். இப்ப இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில நாங்க நீதி பெற்று தருவோம், ஐநா சபை வரைக்கும் போவோம்லாம் சொல்லியிருக்காங்க. வந்து இப்ப 3 வருஷம் கிட்டத்தட்ட ஆக போகுது. எந்த ஐநா சபைக்கு போனாங்க, எந்த நீதியை பெற்று கொடுத்துருக்குறாங்க? இதை இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் சொல்லி சொல்லி தமிழ் மக்களை ஏமாத்த போறீங்க? எனக்கு அதுவும் புரியல. தமிழர்கள் என்ன அவ்வளவு முட்டாள்களா? சாப்பிட்ட உடனே மறந்துடுவாங்களா? நடந்த சம்பவங்கள் மீட்டெடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? எங்க மீட்டு எடுத்திருக்காங்க? கச்சத்தீவு இவர்கள் காலத்துல தானே இந்திரா காந்தி அம்மையார் எழுதி கொடுத்துருக்காங்க. இவருடைய கூட்டணியில இருக்கும் போது தான் எழுதி கொடுத்துருக்காங்க. மீட்போம் மீட்போம் மீட்போம்னு சொல்றாங்க. ஆனா மாண்புமிகு மறைந்த அதிமுகவினுடைய முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய சொந்த காசுல அதுக்கு வழக்கு தொடுத்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்து அப்புறம் அவங்க ஆட்சிக்கு வந்தவுடனே தமிழக அரசு அந்த வழக்கில் சேர்ந்து அதை மீட்டெடுக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னால் அதை நம்ம வரவேற்கலாம். திமுக என்னைக்கு முயற்சி எடுத்தது, எப்போ முயற்சி எடுத்தது? ஆனா நீட் எக்ஸாமுக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தானே ஒத்துட்டு போனாங்க. ஆனா இவங்க அதை பேன் பண்ணுவோம்னு சொல்லி அவர் பண்றாரு இல்லையா? ஸ்டாலின் இப்போ முதலமைச்சர் வந்து அதுக்கு நீட் எக்ஸாம் வேணாம்னு சொல்லிட்டு அவர் பண்றாரு இல்லையா? எல்லாமே ஸ்டெப் எடுக்கிறாரு. எங்க ஸ்டெப் எடுத்திருக்காரு? காங்கிரஸோட இவர் கூட்டணியில இருக்கும் போது தான் நீட் எக்ஸாமே வந்தது. அப்போ ஒண்ணுமே சொல்லல, ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நீட் எக்ஸாம் உடைய எந்த காரியத்துக்கும் இவங்க வேலை செய்யல. தமிழக அரசு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தில் போய் நீதிமன்ற ஆணையில் அது இருக்கு. நாங்க வந்தா ஒரே கையத்துல நீக்கிடுவோம், நாங்க ஆட்சி, மக்கள் எங்களுக்கு வாக்களித்து 2021 நாங்க ஆட்சிக்கு வந்தா கோட்டைக்கு போனதும் முதல் கையெழுத்து அந்த கையெழுத்து தான் போடுவோம், அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் சொல்லி இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும், இன்றைய முதல்வருடைய சகோதரி கனிமொழி அவர்களும், இன்றைய முதல்வருடைய மகன், இன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு உதயநிதி அவர்களும் எல்லாருமே தெருவா போய் சொன்னாங்க. எங்க பண்ணாங்க, எங்க கையெழுத்து? இப்போ என்ன சொல்றாங்கன்னா 80 லட்சம் கையெழுத்து போடுங்க, 50 லட்சம் கையெழுத்து போடுங்கன்னு திரும்ப எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கினாங்க. அந்த கையெழுத்துகளையும் கொண்டு குப்பையில போட்டாங்க. கையெழுத்து வாங்கி என்ன செய்ய? இது கோர்ட்டில இருந்து ஆர்டர் ஆயிருக்கு. கோர்ட்டு ஆர்டரை யாரும் மீற முடியும்? சட்டப்படி தான் நடவடிக்கை எடுக்க முடியும். பாராளுமன்றத்தில் இதுக்கு முடிவு வராம எந்த முடிவும் இது பண்ண முடியாது. அதனால இது வந்து மக்களை முட்டாளாக்குற செயல், முழுக்க முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. அப்ப திமுக விளம்பர ஆட்சிங்கிறீங்களா? மொத்தத்துல எல்லாமே அவங்க சொல்றது எல்லாமே விளம்பரம். நான் அவங்கள்ட்ட ஒண்ணு கேட்கிறேன், அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால எல்லா மாவட்டங்கள்லையும் போய் ஒரு பொட்டியை வச்சு அந்த பொட்டியில உங்களுடைய என்னென்ன குறைகள் இருக்கோ அதை எங்களுக்கு மனுவா போடுங்க, அந்த சாவி என்கிட்ட தான் இருக்கும், ஆட்சிக்கு வந்த 100 நாள்ல அந்த குறைகளை எல்லாம் தீர்த்துருவேன், ஆட்சிக்கு வந்ததோட கோட்டைக்கு அந்த பொட்டியை எடுத்துட்டு போவேன், திறந்து கண்டிப்பா அந்த குறைகள் எல்லாம் தீர்த்துருவேன்டாரு. அந்த பொட்டி என்னாச்சு? அந்த வாங்கின மனு என்னாச்சு? அந்த சாவி என்ன கடல்ல தூக்கி எறிஞ்சிட்டாரா? ஒருவேளை நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட திமுகல வந்து நீங்க கூட்டணியில பல வருஷமா இருக்கிறனால நீங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறீங்களா? அப்ப டிஎம்கே ஒண்ணுமே செய்யலன்னு சொல்ல வரீங்க? எங்க செஞ்சாங்க? நான் தான் நேராவே கேட்கிறேனே, இதுக்கு பதில் சொல்லலாமே, எல்லாருமே பதில் சொல்லலாமே, மக்களே கேட்கலாமே. நான் அதிமுக கூட்டணியில இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக சொல்றதை விட மக்கள் மத்தியில இந்த விவரம் போய் சேர்றதுக்காகத்தான் அந்த சேனல்ல உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன்.
ஆக மொத்தத்தில் மக்களுக்கே இது தெரியுமே, மக்களே இந்த கேள்வியை கேட்கலாமே, எல்லா மக்களுக்கும் இது தெரியட்டுமே அப்படிங்கிறது தானே இதை கேட்குறோம். அப்போ திமுக அரசு செஞ்சிருந்தால் இந்த கேள்விக்கு இங்கே வேலையே இல்லையே. வெள்ள நிவாரணம், பாக்கி வெள்ள நேரத்தில் எடுக்க வேண்டிய ப்ரோட்டோகால் ஸ்டேஜஸ் எல்லாமே அவங்க கரெக்டாக தானே, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அவங்க கரெக்டாக தானே பண்ணாங்க. எந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணாங்க? இவங்க அதுக்கு முன்னாலேயே 1600 கிலோமீட்டர் நீளத்துக்கு நாங்கள் வெள்ளம் போய் வடிகிறதுக்குள்ள வடிகாலை எல்லாம் கட்டி முடிச்சிட்டோம். சென்னையில் அரை மணி நேரம் கூட வெள்ளம் தங்காதுன்னு சென்னை மேயராக இருக்கக்கூடியவங்களும் சொன்னாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களும் சொன்னாங்க. 3 நாள் மழை, அந்த வெள்ளத்திலேயே என்ன ஆச்சு, சென்னை எத்தனை நாள் மூழ்கி இருந்தது, எங்கே வடிஞ்சது, எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு பேர் வீடை இழந்துட்டாங்க, வீட்டில் இருந்த பொருட்களை இழந்துட்டாங்க. அதே மாதிரி தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டம் முழுமையாக உள்ள அமுங்கி போச்சு. அதையெல்லாம் யார் சரி பண்ணது, எப்போ சரி பண்ணது? சரி, அதுக்குள்ள நிவாரணங்கள் இதுவரைக்கும் முழுமையாக போய் சேர்ந்துருக்கா? இப்போவுமே சொல்கிறாங்க 6000 ரூபா தர்றேன்னு சொன்னோம், அந்த 6000 ரூபாய் இனிமேல் தருவோம் அப்படின்னு இப்போ லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம், தருவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கே தந்துருக்குறாங்க? தொடர்ந்து நம்ம தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தலைவர் ஐயா ஷேக் தாவூத் அவருடன் பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்போ ஐயா, நீங்கள் சொல்கிறது உங்களோட கருத்தா இல்லை மக்களோட கருத்தா? ஏன்னா நீங்கள் சொல்கிற அனைத்துமே பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் அவங்க சொன்னதை எதுவுமே செய்யலைன்னு தான் நீங்கள் உங்களோட குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ அதாவது அவங்க செஞ்சிருந்தாக இதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. அவங்களுடைய 2021 தேர்தல் அறிக்கையில் நீட்டு தேர்வை வந்ததோடு ரத்து பண்ணுவேண்டாங்க, பண்ணாங்களா? கல்வி கடனை ரத்து பண்ணுவேன்னு சொன்னாங்க, பண்ணாங்களா? நகை கடனை ரத்து பண்ணுவோன்னு சொன்னாங்க, பண்ணாங்களா? வேலை வாய்ப்பு 50 லட்சம் பேருக்கு உருவாக்குவோன்னு சொன்னாங்களே, உருவாக்குனாங்களா? அதே போல அரசு வேலை வாய்ப்பு 6 லட்சம் பேருக்கு உருவாக்குவோம்னு சொல்லிட்டு அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில கொடுத்துருக்கிறத நான் சொல்றேன், பண்ணியிருக்காங்களா? அதே மாதிரி மின்சார கட்டணத்தை உயர்த்த மாட்டோம்னு சொன்னாங்க, மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்காங்க. வீட்டு வரி உயர்த்திருக்காங்க, தண்ணி வரி உயர்த்திருக்காங்க, பால் கட்டணம் உயர்த்திருக்காங்க. கடைசியா இப்ப டாஸ்மார்க் கட்டணத்தையும் உயர்த்தியிருக்காங்க. இப்படிப்பட்ட அரசு தமிழகத்துக்கு தேவையாங்கிறது தான் இப்போ மக்கள் மத்தியில் கேள்விக்குறியாக இருக்கு. எந்த ஒரு நிலையிலையும் மாற்றம் இல்லை. தமிழக முதல்வர் பொம்மை முதல்வராக இருக்கிறாருங்கிறது தான் எல்லாருடைய குற்றச்சாட்டு. எந்த நிலவரத்திலையும் இந்த அரசு தமிழக மக்களுக்காக நன்மை பயக்காத அரசு. அதனால மாற்றம் வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நல்ல அரசாக இருந்திருக்கு, ஆக்டிவாக இருந்திருக்கு, செயல்பாடாக இருந்திருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களோட கருத்தை எங்க கூட பயந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. எங்களோட சேனல் வியூவர்ஸ்க்கு நீங்க ஏதாச்சும் சொல்ல விருப்பப்படுறீங்களா இந்த எலெக்ஷன் டைம்னால? தொடர்ந்து நல்ல கருத்துக்களை நான் மக்களுக்கு சொல்லி வர்றேன். அதே நேரத்தில் யாரு தமிழக மக்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வாங்களோ அவங்களுக்கு நம்ம வாக்களிக்கணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதி மதங்களை கடந்து அனைவருக்கும் பொதுவான ஒரு கட்சியாக இருக்கு. சாதாரண தமிழர், புரட்சி தமிழர், ஒரு விவசாயி முதல்வராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் வர முடிஞ்சிருக்கு. வாரிசு அரசியல் இல்லை. யாரு மக்களுக்கு நலம் பயக்கின்ற திட்டங்களை கொடுக்குறாங்களோ அவங்கள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரவணைத்துக் கொள்கிறதுங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால உங்களுடைய வாக்குகள் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு இருக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். நன்மையும் பாருங்க, தீமையும் பாருங்க, நல்லதையும் பாருங்க, கெட்டதையும் பாருங்க. எது அதிக அளவு நன்மையா இருக்கோ அதை நம்ம எடுத்துக்குருவோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கங்க ஐயா.